அத்தியாயம் 75. வீட்டுக்கு வந்ததும் ரஞ்சனா தன்னோட மகளோட அறைக்கு போனா. தன்னை பின்தொடர்ந்து வந்த அம்மாவை புரியாம பார்த்தா மேகனா. மறுபடியும் உள்ள வந்த ரஞ்சனா கதவை உள்தாழ்பால் போட்டுட்டு தன்னோட பொண்ணு பக்கத்துல வந்து அவ கண்களை நேரா பார்த்தபடி உட்கார்ந்தவ. மேகனா, இத்தனை வருஷமா உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சு வச்சிருக்கேன். என்னமோ அதை இன்னைக்கு உன்கிட்ட சொல்லணும் போல தோணுது. அதை கேட்டுட்டு என்ன தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டியே? இவ்வளோ வருஷமும் இந்த உண்மையை எனக்குள்ளேயே மூடி மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். யார்கிட்டயாவது சொன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேனு தான் உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன் என்றாள் ரஞ்சனா. தன்னோட அம்மாவை குழப்பமா பார்த்த மேகனா, என்னம்மா, என்ன விஷயம்? இவ்வளவு தயக்கத்தோட நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் உன்னோட பொண்ணுமா, தைரியமா சொல்லு, என்ன விஷயம் என்றாள். இங்க பாரு மேகனா, இது உன்னோட அம்மாவோட சின்ன வயசு ரகசியம். இதை கேட்டுட்டு என்னை வெறுத்து ஒதுக்கிட மாட்டல்ல என்று மீண்டும் அவள்கிட்ட கேட்டா. என்னம்மா நீ, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சின்ன வயசுல தப்பு பண்ணாதவங்க யாராவது இருக்க முடியுமா என்ன? நானே பாருங்க, ஆதித்யன் பின்னாடி எவ்வளோ தூரம் போய் தப்பு பண்ணிருக்கேன்னு. பரவாயில்ல, சொல்லுமா, என்ன விஷயம் என்றாள். நடந்த விஷயங்களையெல்லாம் தயங்கி தயங்கி பழைய நினைவுகளில் மூழ்கி சொல்ல ஆரம்பிச்சா ரஞ்சனா. தான் சின்ன வயசுல மாணிக்கத்து கூட பழகினது, அதுக்கப்புறம் கல்யாணமானது, அதுக்கப்புறமும் அந்த காதல் தொடர்ந்தது, அதனால தனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதை அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்ததுன்னு ஒவ்வொன்றா சொல்ல மேகனா அதிர்ந்து போய் உட்கார்ந்தா. என்னம்மா, இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அதுவும் இவ்வளோ வருஷமா எப்படி எங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சீங்க? இப்போ அந்த பொண்ணு எங்கம்மா? கடைசியா அந்த பொண்ணை எப்ப பார்த்த என்று கேட்ட மேகனாவை பார்த்த ரஞ்சனா, நான் அவ பிறந்தப்ப பார்த்ததோடு சரி மேகனா. அதுக்கப்புறம் நான் அவளை எங்கேயுமே பார்க்கல. அவளை தேடி நான் போகவும் இல்லை, போக வேண்டிய அவசியமும் வந்ததே இல்லை. இந்த விஷயம் என்னோட அண்ணன்கள், அப்பா அம்மா தவிர வேற யாருக்குமே தெரியாது. அண்ணி சந்தியாவுக்கும் விஜயாவுக்கும் கூட இந்த விஷயம் தெரியாது. அண்ணன்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் இது. அதனால அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இருந்ததில்லை. ஆனா இப்ப என்னவோ இதை யார்கிட்டயாவது எனக்கு சொல்லணும் போல இருந்தது, அதான் உன்கிட்ட சொன்னேன் என்றாள். அப்படின்னா அந்த பொண்ணை பத்தின எந்த விஷயமும் உனக்கு தெரியாதாமா? பாவமா அந்த பொண்ணு. நீ பண்ண தப்புக்கு அந்த பொண்ணை தண்டிச்சிருக்கியே. அந்த பொண்ணு கூட உன்னை தேடி வரவே இல்லையாமா? அனாத ஆசிரமத்துல உன்னோட அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருப்பியே. அந்த அட்ரஸை தெரிஞ்சிட்டு இருந்தா இந்நேரம் அந்த பொண்ணு கண்டிப்பா உன்னை தேடி வந்திருக்குமே என்றாள் மேகனா. இல்ல மேகனா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அந்த அநாத ஆசிரமத்துல இருந்தாங்க. அப்போ என்கிட்ட எந்த விளக்கமும் அவங்க கேட்கவே இல்லை. அன்னைக்கு அவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுத்ததோ சரி, அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கவே இல்லை என்றாள். ஆனா ஆனா என்று ஒரு வினாடி தயங்கினா ரஞ்சனா. கடைசியா சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு பத்தின ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்சது என்றாள். அதை ஆர்வத்தோட கேட்ட மேகனா, அப்படியாமா? யாருமா அந்த பொண்ணு? அந்த பொண்ணை பத்தி உனக்கு யார் சொன்னா? இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா? வாமா, நம்ம போய் அவளை பார்க்கலாம். அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். உன்னோட பொண்ணுன்னு சொல்லாட்டியும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த பொண்ணு நம்ம கூடயே வச்சுக்கலாம் என்றாள் மேகனா. மேகனாவை அன்போட பார்த்தா ரஞ்சனா. என்னடா, எனக்கு பிறந்த பொண்ணுன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணுன்னு சொல்றியே, அவ உனக்கு அக்காடா என்றாள். தவறை உணர்ந்த மேகனா உதட்ட கடிச்சபடி, ஆமாம்மா, சாரி, அவங்க என்னோட அக்கா தான், மன்னிச்சுக்கோ. நீ சின்ன வயசுல ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்ட, அதை பெருசா எடுத்துக்காதம்மா. சொல்லு, அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கா? சாரி, அக்கா இப்போ எங்க இருக்காங்க என்று கேட்டாள். எனக்கு சத்தியமா தெரியாது மேகனா. சில வருஷத்துக்கு முன்னாடி நான் காதலிச்ச மாணிக்கம் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு என்று கூறி பழைய சம்பவத்தை நினைச்சு இப்ப சொல்ல ஆரம்பிச்சா ரஞ்சனா. அன்னைக்கு ஒரு நாள், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும், அதுக்கு முன்னாடி தனக்கு திடீர்னு ஒரு புதிய நம்பர்லேருந்து அழைப்பு வந்துச்சு. அதை எடுத்து ஹலோ என்றவள் மறுபக்கம் ஹலோ ரஞ்சனா என்ற குரலில் அதிர்ந்து போனா. அன்னைக்கு அந்த குரலை எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்கே என்று யோசிச்சவ அந்த வினாடி என்ன பண்றதுன்னு தெரியாம சிலை மாதிரி நின்னா.
ஆனா மாணிக்கம் மாணிக்கம் இப்போ உயிரோட இருக்கானா என்ன? இல்ல இல்ல, அவனா இருக்க வாய்ப்பே இல்லை. அவனை தான் கொண்டுட்டுதான் அண்கள்லாம் சொன்னாங்களே என்று நினைச்சவ, ஹலோ, யாருங்க, யார் நீங்க என்று மறுபடியும் கேட்டா. அவளது பதட்டமான குரலை மறுபக்கம் கேட்ட மாணிக்கம், ரஞ்சனா, பதட்டப்படாத, நான் மாணிக்கம் தான் பேசுறேன். நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நான் உன்னை கண்டிப்பா நேர்ல சந்திச்சே ஆகணும். நம்ம ஊரு அம்மன் கோயிலுக்கு வந்துரு, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. என்ன? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என்றான். அதை கேட்டவளுக்கு அவன் மாணிக்கம்தானான்னு ஒரு வினாடி நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. உடனே, நீங்க மாணிக்கமா? மாணிக்கம்தான் செத்து போயிட்டு தான் சொன்னாங்களே. இல்ல இல்ல, நீங்க மாணிக்கம் கிடையாது, வேற யாரோ நினைச்சு எனக்கு கால் பண்றீங்க. தயவு செஞ்சு போனை வச்சிடுங்க என்றாள். அட இல்ல ரஞ்சனா, நான் உன்னோட மாணிக்கம் தான் பேசுறேன். உன் அண்ணன்கள் அன்னைக்கு என்னை கொல்லவே இல்லை, அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. நான் எப்படியோ பொழைச்சிட்டேன். அதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். அதை தவிர ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உன்கிட்ட நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இப்போ உன்னை பார்த்தே ஆகணும். நீ கோயிலுக்கு வரையா, இல்ல நானே உன் வீட்டுக்கு வரவா அப்படின்னு கொஞ்சம் மிரட்டியும் பார்த்தாரு. அந்த குரல்ல கொஞ்சம் மிரண்டவ, இல்ல இல்ல இல்ல, நானே வரேன். எப்ப வரணும், எங்க வரணும் என்று கேட்டாள். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம எப்பவும் சந்திக்கிற அந்த அம்மன் கோவில்ல நீ எனக்காக காத்துட்டு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிட்டு போனை வச்சாரு அன்னைக்கு மாணிக்கம். அவர் சொன்னபடி அதே மாலையில 6 மணிக்கு அம்மன் கோவில் வாசல்ல அவருக்காக காத்துட்டு இருந்தா. அப்போ அங்க வந்த மாணிக்கம் ரஞ்சனாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அவ சின்ன வயசுல பார்த்தது போலவே இப்பவும் இருந்தா. அங்கங்க சின்ன சின்ன வெள்ளை முடிகள், அவ்வளவுதான். வயசானது மாதிரியே தெரியல என்று மனசுல நினைச்சவரு ரஞ்சனாக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு, எப்படி இருக்க ரஞ்சனா, நல்லா இருக்கியா என்று கேட்டார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்கத்தை சந்திச்ச ரஞ்சனாவிற்கும் தலையும் புரியல, காலும் புரியல. அவன் உயிரோட முழுவதும் முன்னாடி நிப்பான்னு அவளால நம்ப கூட முடியல. பழைய நினைவுகள்ல மூழ்கினவ தலைய மறுபடியும் குலுக்கி விட்டுக்கிட்டா. போதும் மாணிக்கம், மறுபடியும் இன்னொரு தப்ப நான் பண்ண விரும்பல. சீக்கிரமா வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு, நான் வீட்டுக்கு போகணும். என் வீட்டுக்காரர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு என்றாள் ரஞ்சனா. நானும் உன்கிட்ட பழைய உறவை கொண்டாடுறதுக்கு வரல ரஞ்சனா. நம்ம பழைய உறவோட ஒரு சாட்சி பத்தி உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு அதை நினைவுபடுத்திட்டு போலாம்னு வந்தேன். நம்ம பண்ண தப்புக்கு அந்த குழந்தை பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? அந்த குழந்தை பத்தின விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்றார். குழந்தையா என்று மிரண்டு போய் விழிச்சா. இந்த குழந்தை விஷயம் மாணிக்கத்துக்கு எப்படி தெரியும் என்று அப்போ யோசிச்சா. என்ன ரஞ்சனா அப்படி பாக்குற? நம்ம குழந்தைய பத்தி எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? இப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதை இப்போ முக்கியம் கிடையாது. நம்ம குழந்தை இப்போ ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தை என்னால கொடுக்க முடியல. அதை அவளும் விரும்பல. ஆனா நீ நினைச்சா அவளுக்கு ஒரு பொண்ணுன்ற ஸ்தானத்தை கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் என்றார். அதை கேட்ட ரஞ்சனா எரிச்சல் அடைஞ்சா. என்ன விளையாடுறியா மாணிக்கம்? அந்த பொண்ணை நான் என்னோட பொண்ணா நான் இப்ப ஏத்துக்கிட்டேன்னா என்னோட வாழ்க்கையும் இப்போ என் கூட இருக்கிற என் பையன் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? முட்டாள்தனமா உளராத மாணிக்கம். அந்த பொண்ணு இவ்வளவு நாளா அனாதையா வாழ்ந்துட்டா. அப்படியே வாழ்ந்துட்டு போறா, விட்டுடு. தேவைனா பண உதவி ஏதாவது மறைமுகமா செய்யலாமே தவிர அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் பொண்ணு நல்லா சொல்லி ஒத்துக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்னை தொந்தரவு பண்ணாத என்று கூறியபடி அந்த இடத்தை விட்டு விலக முயற்சி பண்ணா. ஆனா அவ குறுக்க வந்து நின்ன மாணிக்கம், இரு ரஞ்சனா, ஒரே ஒரு தடவை நம்ம பொண்ண நீ பார்த்துடு. அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன். பாவம் நம்ம பொண்ணு. உன் பொண்ணா ஏத்துக்காட்டையும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் உன் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில அந்த பொண்ணுக்கு ஒரு இடம் கொடு. நம்ம பொண்ணு பாதுகாப்பாவது இருப்பா. அனாதையா இருக்கிற நம்ம பொண்ணுகிட்ட கொஞ்சம் அனுதாபம் காட்டு என்று கெஞ்சினான் மாணிக்கம். ஆனா ரஞ்சனாவோ மாணிக்கத்தோட வேண்டுதலை நிராகரிச்சிட்டா. அதெல்லாம் முடியாது மாணிக்கம். என்னோட வாழ்க்கை இப்போ நீரோட போல தெளிவா போயிட்டு இருக்கு. நீ சொல்றபடி நம்ம பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தா என்னோட வாழ்க்கையே பாழா போயிடும். என்னால கண்டிப்பா இதை பண்ணவே முடியாது, மன்னிச்சிடு. அவ உனக்கும் பொண்ணுதானே, நீயே அந்த பொண்ணை போய் பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு அங்கிருந்து மடமடன்னு விலகி போனா ரஞ்சனா. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை
இன்னைக்கு மேகனா கிட்ட சொல்லிட்டு இருந்தா ரஞ்சனா. அதை கேட்ட மேகனா, அப்படின்னா உனக்கு அந்த பொண்ணு எங்க இருக்கா, என்ன பண்றா, அவ பேர் என்னன்னு எதுவுமே உனக்கு தெரியாதா என்று கேட்டார். இல்ல ரஞ்சனா, எனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறியவர்கிட்ட கோவப்பட்டா மேகனா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாமா? இப்படியா அக்காவை அனாதையா விட்டுட்டு வருவே? அட்லீஸ்ட் அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறமாவது அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம எங்க போய் தேடுறது என்று கேட்டாள் மேகனா. அவ பேசினத கேட்டு மௌனமா கண்ணீர் வடிச்சபடி கேட்டுட்டு இருந்த ரஞ்சனா ஒரு பெருமூச்சோட எழுந்து நின்னா. என்னமோ ரஞ்சனா, இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். முடிஞ்சா அவ எங்க இருக்கான்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு பார்க்கலாம், முடியாட்டி அப்படியே விட்டுடலாம் என்றார். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, கண்டிப்பா அக்கா எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வராம போனாலும் பரவாயில்ல, அவங்கள நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சு நல்லபடியா பார்த்துக்கலாம். உன்னோட வாழ்க்கையும் நம்ம யாரோட வாழ்க்கையும் எந்த அளவுலையும் பாதிக்காத அளவுக்கு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம நம்மளே ஜாக்கிரதையா பார்த்துக்கலாம். நீ கவலைப்படாம போய் தூங்குமா என்று கூறி தன்னோட தாயை அனுப்பி வச்சா மேகனா. பிறகு இந்த விஷயத்த எங்கிருந்து தொடங்குறதுன்னு புரியாம குழம்பி போய் அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா மேகனா.